Hi all, welcome back to my channel Grammar Made Easy. நேத்து ஒரு ஷார்ட்ஸ்ல உங்களுக்கு 2 சென்டென்சஸ் கொடுத்து அதுக்கான ஆப்ஷன்ஸையும் கொடுத்து கரெக்டான ஆப்ஷன் எடுத்து blankல ஃபில் பண்ண சொல்லியிருந்தேன். இப்ப அதுக்கான ஆன்சர், I have a dog. It is brown in color. It is brown in color. அடுத்தது, Archana is my friend. She is a choreographer. நான் கொடுத்திருந்த எல்லா ஆப்ஷன்ஸுமே pronouns அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒருத்தரையோ இல்ல ஒரு பொருளையோ இல்ல ஒரு அனிமலையோ ஒரு சென்டென்ஸ்லயோ ஒரு பேராகிராஃப்லயோ யூஸ் பண்ணும்போது அந்த வேர்டையே திருப்பி ரிப்பீட் பண்ணாம அதுக்கு சப்ஸ்டிடியூட்டா ஒரு வேர்டை யூஸ் பண்றோம். அத நாம ப்ரோனவுன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நான் கொடுத்திருந்த எல்லா ஆப்ஷன்ஸுமே ப்ரோனவுன் ஆப்ஷன்ஸ் தான். அதுல இருந்து ரெலவெண்டான ப்ரோனவுன் நீங்க கரெக்டா பிளேஸ் பண்ணியிருந்தா யூ ஆர் பர்ஃபெக்ட் இன் சப்ஸ்டிடியூட்டிங் தி நவுன் வித் இட்ஸ் ஆப்ட் ப்ரோனவுன். ஸோ நாளைக்கான டாஸ்க், இப்போ ஒரு 4 இமேஜஸ் ஸ்கிரீன்ல ரிஃப்ளெக்ட் ஆகும். அதுக்கு கீழே ஒரு சென்டென்ஸ் பிளாங்கோட இருக்கும். அதுக்கு கீழே ஆப்ஷன்ஸும் கொடுத்திருப்பேன். இப்போ இங்க நீங்க என்ன செய்ய போறீங்கன்னா, அந்த ஆப்ஜெக்ட்ஸ் எங்க எக்ஸாக்டா இருக்கு அப்படின்றத கொடுத்திருக்க ஆப்ஷன்ல இருந்து எடுத்து அதை ஃபில் பண்ண போறீங்க. ஸோ இதுல இருந்து மேக்சிமம் ஒரு கொஸ்டின் கேட்டு பார்த்தீங்கன்னா அதுக்கான ஆன்சர் உங்களுக்கு கரெக்டா தெரிஞ்சிடும். அதாவது ஆப்ஜெக்டினுடைய பொசிஷன், தி பிளேஸ். ஸோ இந்த டாஸ்க் ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு ஆன்சர்ஸ் தெரிஞ்சிருந்தா காமெண்ட் செக்ஷன்ல ஆன்சர்ஸை ட்ராப் பண்ணுங்க. தேங்க்யூ.